செங்கோட்டையனை அதிமுகவிலிருந்து நீக்குவது குறித்து கட்சித் தலைமை முடிவு செய்யும் என்று பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அண்மை காலமாக வேண்டுமென்றே திட்டமிட்டு கட்சி கட்டுப்பாடை மீறி சில பேர் செயல்படுகிறார்கள். மாண்பு அம்மா காலத்திலும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, யாரும் கட்சி கட்டுப்பாட்டை மீறினால் தலைமை அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும். அதன் பேரில் தான் நாங்கள் சில நடவடிக்கை நாங்கள் எடுத்திருக்கிறோம். சார் இப்போதான் எடுத்தாச்சுல்ல, அது தலைமை முடியும். அதெல்லாம் உள்கட்சி வேறு, அதில் பகிரங்கமாக பேச முடியும். அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் மாதம் 1500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் அயோத்தியாபட்டணம் ஒன்றியத்திற்குட்பட்ட மாற்றுக் கட்சியினர் சுமார் 2000 பேர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அக்கட்சியில் இணைந்தனர். அவர்களுக்கு அதிமுக துண்டு அணிவித்து எடப்பாடி பழனிசாமி வரவேற்றார். தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் திமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்ட திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றார். கர்நாடகாவில் காங்கிரஸ் வென்ற தொகுதிகளை குறிவைத்து வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டிய ராகுல் காந்தி, டெல்லியில் இருந்து கொண்டே தமிழ்நாட்டில் உள்ள வாக்காளர்களுக்கு தெரியாமல் அவர்களின் பெயர்களையும் நீக்க முடியும் என குறிப்பிட்டுள்ளார். It was done targeting Congress voters. That these deletions were specifically targeting booths where the Congress party was winning. வாக்கு திருட்டு புகார் குறித்து புதிய ஆதாரங்களுடன் டெல்லியில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கடந்த 2023 சட்டப்பேரவைத் தேர்தலில் கர்நாடகாவின் ஆலன் தொகுதியில் மட்டும் 6018 வாக்குகள் நீக்கம் செய்யப்பட்டதாக குறிப்பிட்டார். கடந்த 2018ஆம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் வலுவாக இருந்த அந்த தொகுதியை குறிவைத்து இந்த வாக்குகள் திருடப்பட்டிருப்பதாக ராகுல் குற்றம் சாட்டினார். இது பணியாளர்கள் மட்டத்தில் நடந்த பிழை அல்ல என்று கூறிய ராகுல் காந்தி, நவீன மென்பொருள் செயலிகள் மூலம் டெல்லியில் இருந்து கொண்டு கால் சென்டர்கள் இயங்குவதை போன்று இந்த மோசடியை அரங்கேற்றி இருப்பதாக சாடினார். Serial number 1, serial number 1, serial number 1, serial number 1. Serial number 1 means that this is the first person whose name, this is the first name in the booth. So a software is picking up the first name in the booth and using it to delete voters. So someone ran an automated program that ensured the first voter of the booth was the applicant. மேலும் வெளிமாநிலத்தவர்களின் செல்போன் எண்கள் மூலம் வாக்காளர்களுக்கே தெரியாமல் அவர்களின் பெயர்கள் நீக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். ஒருவர் 12 நிமிடங்களில் 14 வாக்காளர்களின் பெயர்களை நீக்கியதாக குற்றம் சாட்டிய ராகுல் காந்தி, இது அனைத்து மாநிலங்களிலும் நடைபெறும் என குறிப்பிட்டார். मोबाइल नंबर्स कर्नाटक के नहीं यूज हो रहे, मोबाइल नंबर्स दूसरी स्टेट्स के यूज हो रहे. इनफैक्ट कर्नाटक के नंबर थे ही नहीं उसमें. मतलब आप दिल्ली में बैठे डिलीट कर रहे हो, आपका नंबर तमिलनाडु का है. आप गुड़गांव में डिलीट कर रहे हो, आपका नंबर झारखंड का है. और जब हम चेक कर रहे हैं कि भैया आपका नंबर है, तो आपका नंबर है ही नहीं, किसी और का नंबर है. தொடர்ந்து பேசிய அவர், கோதாபாய் என்பவருக்கு தெரியாமலேயே அவரது பெயர் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டதாக கூறினார். கோதாபாய் என்பவரும் வீடியோ மூலம் அது குறித்து விளக்கமளித்தார். நான் அர்ஜி ಹಾಕಿಲ್ಲ, ನನಗೆ ಅದಕ್ಕೆ ಸಂಬಂಧ ಇಲ್ಲ. அது யார் ಹೊಟ್ಟಿ ಕಿಚ್ಚಿಗೆ ಯಾರು ಏನು ಹಾಕ್ಯಾರ ಅನ್ನೋದು ನನಗೆ ಗೊತ್ತಾಗಿಲ್ಲ. வாக்காளர்கள் நீக்கம் குறித்து 18 மாதங்களில் தேர்தல் ஆணையத்திற்கு 18 கடிதம் அனுப்பியும் ஒரு பதில் கூட வரவில்லை என ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். எந்த கணினியிலிருந்து வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர் என்ற IP முகவரியை ஏன் தேர்தல் ஆணையம் தர மறுக்கிறது என்றும் ராகுல் கேள்வி எழுப்பினார். வாக்கு திருட்டில் ஈடுபட்டவர்களை தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பாதுகாப்பதாக குற்றம் சாட்டிய ராகுல் காந்தி, வாக்காளர்கள் நீக்கம் தொடர்பாக தாங்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு 10 நாட்களுக்குள் கர்நாடக CID-யிடம் தேர்தல் ஆணையம் விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் கெடு விதித்தார். வாக்காளர்களின் விவரங்கள் நீக்கப்பட்டதாக ராகுல் முன்வைத்த குற்றச்சாட்டு ஆதாரமற்றது என கூறிய தேர்தல் ஆணையம், தனிநபர்களால் ஆன்லைன் மூலம் வாக்காளர்களின் பெயரை நீக்க முடியாது என்று விளக்கமளித்துள்ளது.